இன்றைக்கி லாஸ்ட்டு ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு. ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் போல் லீவு, அப்புறம் திங்கக்கிழமை லீவு. ஏன் இந்த 2 நாள் லீவு அப்படின்னா, சனிக்கிழமை திங்கக்கிழமையும் எங்கள் கம்பெனியை வந்து ரெனோவேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் கம்பெனியில் வந்து 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து செங்கல்பட்டு மகேந்திரா சிட்டியில் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து உரகடத்தில் ஒன்று இருக்குது. இந்த உரகடத்துலேருந்து உள்ள ஆளெலாம் இங்கே மகேந்திரா சிட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ஏதோ ரெனோவேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 நாள் லீவு கொடுத்தாங்க. சரி, அதான் 3 நாள் லீவ் ஆச்சு. சரி, நம்ம ஊருக்கு போய்டுவோன்னு சொல்லிட்டு காலையிலே 4:30க்கெலாம் ஏஞ்சி கொஞ்சம் பால் நைட்டே எடுத்து வச்சுருந்தேன். சரி, காலைல குளிச்சுட்டு கம்பெனி போகும்போது குளிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் இருந்தது வளர்க்குறது. நைட்டு நான் வளர்க்கிருக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் வளர்க்கல. ஜாமான்லாம் வளர்க்கிட்டு அப்புறம் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். கேப்லலாம் ஏறியாச்சு. அதுக்கப்புறம் காலைல போனால் எனக்கு பிடிக்காத இட்லி போட்டிருந்தாங்கங்க. ஏன் பிடிக்காதுன்னா, எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கம்பெனி வந்து எனக்கு இட்லியும் பிடிக்காமல் ஆக்கிட்டாங்க. அது சாப்பாடும் சரியில்லை. 3 நாளில் அம்மா கையால் சாப்பிடுவோம், சாப்பிட்டு தூங்குவோம், ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்கே போகிறேன். நல்ல சாப்பாடு எங்கள் அம்மா கையில் சாப்பிடலாம்னு சொல்லி தான் நான் வீட்டுக்கே போகிறேன். காலைல இட்லியை சாப்பிட்டு உள்ள வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் 9:30க்கெலாம் டீ பிரேக்கு. அப்புறம் உள்ள வேலையை முடிச்சுட்டு 12 மணிக்கெலாம் லஞ்ச் டைமு. அது வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் எப்பயுமே பிரிஞ்சி சாதம், ஸ்வீட்டு, ஐஸ்கிரீமு, தயிர் சாதம், ரசம் நல்லா எல்லாமே நான் சூப்பராக இருக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும் எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் என் கம்பெனியில். அதோட கம்பெனி முடிச்சுட்டு வரும்போது வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் சரின்னு பஸ் ஏறிட்டு வாங்க போகிறோம்ல, அதனால் டீ பிரேக்காக 10 நிமிஷம் விட்டுருந்தாங்க. அந்த டைமில் எடுத்தேன். வெள்ளிக்கிழமை அதுவும் பஸ் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால வீடியோவும் எடுக்க முடியல. அது சிதம்பரத்தில் ஏதோ தேர் போல், அதனால தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பஸ்ஸு.